இன்னைக்கு நிறைய பேருக்கு டிராவலில் இருக்கக்கூடிய டவுட்டே வந்து குரூப் டிராவல் பெட்டரா, இண்டிபெண்டன்ட் டிராவல் பெட்டரா, எதில் நம்ம டிராவல் பண்ணால் வந்து ரொம்ப லக்ஸரியஸாக இருக்குங்கிறது. ரெண்டுமே தே ஹாவ் தேர் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ நீங்கள் இண்டிபெண்டன்ட் டிராவல் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் ஏதாவது புதுசாக நீங்கள் உங்கள் தனியாக போகணுன்னு விருப்பப்படுறீங்க, அந்த இடத்த உங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னொன்று உங்களுக்கு வந்து கிட்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் கெட் ரெடி ஆகிறது வந்து உங்களோட ஓன் பேஸ் ஆஃப் டைமில் தான் ரெடி ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டிராவல் நல்லாயிருக்கும். இதே இது நீங்களோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸோ கொஞ்சம் ஓல்டேஜாக இருக்கீங்க, கொஞ்சம் லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குது, இன்னொன்று சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அங்கே போய் மைக்ரோ மேனேஜ் பண்ண வேண்டாம், எவ்ரி திங் கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும், டைம் எல்லாம் எங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா குரூப் ட்ராவல் இஸ் வெரி குட். நிறைய பேருக்கு என்னென்னா குரூப் ட்ராவல் வந்து ரொம்ப பட்ஜெட்டடாக இருக்குமோ, ரொம்ப அவசரப்படுத்துவாங்களோ, ரொம்ப இந்த ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் மாதிரி இருக்குமோ அப்படின்னா இல்லை. அந்த மாதிரி குரூப் ட்ராவலோட காலங்கள்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு குரூப் ட்ராவல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடாக, ரொம்ப பாஷாகவே ஆயாச்சு. ஸோ என்கிட்ட கேட்டால் போத் த ட்ராவல் ஆர் சேம். நம்மளோட டேஸ்ட்டுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்மளோட மென்டாலிட்டிக்கும் எது பெட்டரோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.